ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக்கே கொடுக்க மாட்டீங்க, பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒரு துக்க செய்தி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒரு அந்த ஷோவுடைய டேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த செட் ஆஃப் டேரக்டர்ஸ் டீம். ஸோ அதிலிருந்து ஒரு அசோசியேட் டேரக்டர் வந்து பார்த்தீங்க ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணி விட்டார் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால் ஷோ எதுவும் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சரியா, அவருக்கு வந்து தொழில் சார்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அப்டேட் இல்லை அவருக்கு. ஸோ ஒரே இடத்துல நம்ம வந்து இருக்கோம், அடுத்தடுத்த அப்டேட்டில் அடுத்த வளர்ச்சி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பேட்டர்னில் யோசித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தற்கொலை லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி எதுவும் சொல்லலை ஷோவில், பட் நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த ஷோ கேன்சல் ஆகுமா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம். அது வாய்ப்புகள் இல்லைங்க. அது வந்து வேறு ஏதாவது டீம் வச்சு அரேஞ்ச் பண்ணி யாரையாவது வந்து எடுத்துகிட்டு உடனே வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா டேரக்டர் இருப்பார்ல, ஸோ அசோசியேட்டுங்கிறப்ப அவங்களுக்கு நிறைய அசோசியேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, அசிஸ்டன்ட்லேருந்து அசோசியேட் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இம்பேக்ட் இருக்காது. பட் இது வந்து நிஜமாக அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லேயும் இந்த சீசன் நான் பார்த்த வரைக்குமே அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை. ஸோ துக்க சம்பவம் தான். ஸோ நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்றதுனால இதை அட்ரஸ் பண்ணணும், கண்டிப்பாக அதை பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால விஜய் சார்பாக அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் போகுதுங்க. அதாவது கோவா கேங்லேருந்து சௌந்தர்யா தூக்குறதுக்கு விஷால் அண்ட் கோ பிளான் பண்ணுறாங்க, அன்ஷிதா எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. நம்ம சௌந்தர்யாவும் வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு பிளானில் வராங்க. பட் இருந்தாலும் அவங்கள பிடிச்சி அப்படியே நிற்க வச்சு எங்கேயாவது போகணுன்னு நினச்சா கூட ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகாமல் விட மாட்டுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரியா, இன்னொரு பக்கம் அவங்களுக்கே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னென்னா, ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா சௌந்தர்யாவுக்கு ஒரு ஷாக். அவங்களுடைய ஐஸ் காஃபி இருக்குல்ல, அதை வந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. யார், நம்ம ரயானும் நம்ம ஜாக்லினும். ஸோ அது வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ரயானன் சொல்கிறான், ஆமாம் நான் தான் குடித்தேன்னு சொன்னோடனே, எதுக்கு நீ பண்ண, எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது, நான் அதுக்கு தான் வச்சுருந்தேன். ஏய் நம்மளாம் ஒரே இது தானேப்பா, ஏன் பாடினோடனே அது புரியுது, எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்குங்கிறது தெரியும்னா சுகர் இருக்குன்னா அது சாப்பிடுனா, அது இல்லைடா எனக்கு சாக்லேட் அந்த மாதிரி வேணும் அப்படின்னோடனே, இரு நானே திருடி சாப்பிட்டது தான் அது ஜெஃப்ரி சாக்லேட்லேருந்து, நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு விட்டாங்க ஜெஃப்ரி கிட்ட. ஸோ ஜெஃப்ரி வந்து ஏதாவது நான் டாஸ்க் வின் பண்ண சொல்லி உனக்கு கூட கொடுத்துருப்பேன், அது எதுக்கு இப்படி சாப்பிட்ற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் திட்டிகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கடுத்து அவங்க கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க. அந்த சேம் டைம் வந்து அதை பேசும்போது விஷால் இருந்தானா, விஷால் கிட்டே போய் உட்காந்துக்கிட்டாங்க. விஷால் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு என்ன, நான் உனக்கு வாங்கி தரேன் 5 ஸ்டார் சாக்லேட், மஞ்சரி காலில் விழுந்து கூட வாங்கி தரேன். நீ மஞ்சரி காலில் விழுந்து தான் வாங்க வேண்டாம், நீ மஞ்சரியத்தை திருடிட்டு வந்து எனக்கு வந்து கொடு, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வந்து கோவா அங்கேருந்து வெளியே வர போறியான்னு இல்லை அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாரு நம்ம விஷால். ஏன்னா சௌந்தர்யா வெளியே தூக்கிட்டா வேறு லெவலில் கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும்ன்ட்டு. அந்த கேங்கே ஒரு உருப்படி இல்லாத கேங்கு தான். அப்புறம் என்ன, அது போனால் என்ன, இருந்தால் என்ன, இல்லை எங்கிட்டு கேட்டாலும் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் விசாலே என்ன பெரிய அவங்க கேங்கு, அப்படியே பயங்கரமான கேங்கு. உங்கள் கேங்கே அடையாளம் இல்லாமல் இருக்குது. இது இந்த ஒரு அகபூர் நடந்துட்டு இருக்கு. அதே கேமரா திருப்பி தர்சிகாட்ட காட்டுறாங்க. தர்சிகா திருப்பாதன்ட்டான். ஏன்னா தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா காண்டில் இருக்கா, ஐயோ சௌந்தர்யா கிட்ட இருந்து இவன் பேசிகிட்டு இருக்கேன், என்னடா அது ஏய் அப்படின்ற மாதிரி, திருப்பாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. அதுக்கடுத்து வந்து அதாவது கோவா கேங் வந்து ஒட்டஞ்சிட்டாங்க சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்படிலாம் கிடையாது, அது சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கிறது தெரியுது. வேறு என்ன பண்ண போகிறாங்க அவங்க. அடுத்து சாச்சனாக்கு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து விஷால் கொடுத்துருந்தாரு. அந்த அட்வைஸை விஷாலும் கேரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. என்னென்னா, இந்த மாதிரி உனக்கு அசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க கேப்டனுக்கு, ஸோ அதுக்காக நீ முழு எஃபர்ட் போடு. இந்த வாரம் நீ வெளியே போனாலும் நீ அசிஸ்டன்ட் கேப்டன் நல்லா பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கு வந்து உனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ எஃபர்ட் போடு, சும்மா இருக்காத, ஏதாவது வந்து புதுசாக க்ரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி விஷால் அந்த ஐடியா கொடுத்துட்ருக்காரு. சாச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் நடக்குது. அப்புறம் இப்போ கிராசரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கரெக்டாக காதில் மட்டும் வரும், டான்ஸ் ஆடணும். அதை வந்து இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ். ஸோ அதை வச்சு கிராசரி டாஸ்க் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.